வெல்கம் டு மேக்ஸ் வித் எம்எம்கே. நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து நமக்கு போதுமான அட்மிஷன் வந்துருச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்னா, இந்த பேட்சை க்ளோஸ் பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்டா இருக்க போது. ஸோ பாத்துங்க, சர்க்கிள் டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம போட்டிருந்தோம். இது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், எல்லாருக்கும் பயன்படுற வகையில தான் நம்ம போட்டிருந்தோம். மேக்ஸ் பிளஸ் ரீசனிங் வந்து A to Z கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம இந்த பேட்ச்ல இது வரைக்கும் சேரலைன்னா லாஸ்டா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டீங்கன்னா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, உங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா சேர்ந்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா க்ளோசிங் வீடியோ தான். இதுக்கப்புறம் பேட்ச் முழுவதுமாக க்ளோஸ் செய்யப்படுகிறது. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஒவ்வொரு டாபிக்கும் பாத்துக்கோங்க, எவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதாவது நம்ம வீடியோ ரிலீசிங் வீடியோ பார்க்காதவங்க பாக்குற மாதிரி இருந்தது, நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் மாதிரி கொடுத்துறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல டாபிக் வைஸ் சப் டாபிக் வைஸ் போடுறோம். மொத்தம் ஓவரால் கவுண்ட் பாத்துங்க 216 கொஸ்டின். தனித்தனியா பாக்குறப்போ ஒவ்வொரு சப் டாபிக்கும் இவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 212, தனித்தனி ஸ்பிளிட் வைஸ் பாக்குறப்போ 60, 20, 42 மாதிரி இருக்கு. அதே மாதிரி எல்சிஎம் HCF டாபிக்ல வந்து 398 இருக்கு. டைம் அண்ட் ஒர்க்ல வந்து நமக்கு 291 கேள்விகள் இருக்கு. சப் டாபிக் வைஸ் டெஸ்ட் கொஸ்டின் பாத்துக்கோங்க எவ்வளவு கவுண்ட் இருக்கு அப்படின்றத. ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல 245, ஆவரேஜ்ல 44, பர்சன்டேஜ்ல 237, அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல 154, நம்பர்ஸ்ல 287, சிம்பிளிபிகேஷன்ல 277, எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 3500 கொஸ்டினுக்கு மேல போகும். மென்சுரேஷன் 2Dல பாத்தீங்கன்னா 319 இருக்கு. மென்சுரேஷன் 3Dல பாத்தீங்கன்னா 231 இருக்கு. ஆவரேஜ்ல 80 இருக்கு. ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி சேர்த்து 167 இருக்கு. ஓகே சார், ரீசனிங் எங்க சார்? அதான் உங்க கொஸ்டின் தான் காமிக்கிறேன் தம்பி, கொஞ்சம் பாரு. பகடை டயஸ்ல இருந்து நமக்கு எப்பயுமே ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. அதுலயும் 30 கொஸ்டின் இருக்கு. லெட்டர் சீரிஸ், நம்பர் சீரிஸ், பசில், கோடிங் டிகோடிங், பிளட் ரிலேஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். என்ன சார் டயக்ராம் லிட்டரேச்சர்ஸ் அப்படின்னா, அதாவது நம்பர் ஆஃப் ஃபிகர் கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்கு, எவ்வளோ ரெக்டாங்கிள் இருக்கு, எவ்வளோ ஸ்கொயர் இருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதுலயும் நமக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ரேங்கிங், சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன். சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன் என்ன சார்? அதாவது பிளஸ்ஸா இருக்கிறத நீ டிவிஷனா மாத்து, மைனஸா இருக்கிறத இன்டா மாத்து. அப்படி மாத்த சொல்லிட்டு நமக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரிஸை சிம்பிளிபிகேஷன் மாதிரியே சால்வ் பண்ணும். அதான் நமக்கு சிம்பிள்ஸ் அண்ட் நோட்டேஷன். டேட்டா இன்டர்பிரேஷன் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுதாங்க நம்மளோட பேட்சோட ஃபுல் ஷெடியூலு. இன்னையோட பேட்ச் க்ளோஸ் ஆகுது. இந்த பேட்சோட PDF ஷெடியூல் பார்க்கணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.